नारायणा अखिलगुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा श्रीमन्नारायणीयम् 31வது தசகம் ஸ்ரீ வாமன சரித்தம். பலியின் செருக்களித்தல். மெய்ப்பொருள் அறிவோம். எவராலும் வெல்லப்பட முடியாத குருவாயூரப்பா, பகவானுடைய திருமேனியின் ஒளியைக் கண்டு மிகவும் பக்தி கொண்ட மகாபலி அனைத்து விதங்களிலும் பகவானை வழிபட எண்ணி இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு, அந்தணச் சிறுவனே, என்னிடமிருந்து நீ வேண்டுவது யாதோ விளக்கமாகச் சொல். அன்னமா, வீடா, இல்லை இந்த பூமியா, அல்லது இவை அனைத்துமா? எதுவானாலும் கேள், கொடுக்கிறேன் என்று கூறினான். மகாபலியின் குற்றமற்ற உலகிற்கரசன் என்ற எண்ணத்தை காட்டித் தருகிற சொல்லை கேட்டு கருணை நிரம்பிய பகவான் அவனுடைய செருக்கை அடக்க வேண்டி அசுரகுலத்தை புகழ்ந்து பேசி தன் காலடியால் 3 அடி மண் வேண்டினீர்களாமே, எல்லாவற்றையும் கொடு என்று கேட்டிருப்பின் யாருக்குத்தான் நகைப்புக்கு இடமாக இருக்காது? குழந்தாய், உலகிற்கெல்லாம் தலைவனான என்னிடம் வந்து 3 அடி மண்ணை மட்டும் ஏன் வேண்டுகிறாய்? இதனால் என்ன பயன்? பூமி முழுவதையுமே கேள் என்று அந்த மகாபலி செருக்கோடு பகவான் மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பனிடம் கூறினான். அந்த செருக்கின் காரணமாகவே 3 அடி மண்ணும் தர இயலாமல் இழிச் சொற்களையும் வருணபாசத்தினால் தலையையும் அடைந்தான். அவற்றை பெறுவதற்கு தகுதியற்றவனாக இருப்பினும் உலகியல் போகங்களில் உள்ள அவனது பற்றை களையவும் செருக்கை அடைக்கவும் தன்னிடமே அவனது மனம் பதியும்படி செய்யவுமே பகவான் குருவாயூரப்பன் இப்படி செய்தார். வேண்டுவார் வேண்டுவன அளிக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பா, 3 அடி மண்ணால் மகிழ்ச்சி பெறாதவன் உலகங்களினாலும் திருப்தி அடையான் என்று பகவான் கூறிய போது அந்த பலி நீர்வார்த்து தங்களுக்கு தானம் தர விரும்பினான். அப்போது மகாபலியை சோதிக்க எண்ணிய அசுர குருவான சுக்ராச்சாரியார் பகவானின் தூண்டுதலினால், இவர் ஸ்ரீஹரிதான், அனைத்தையும் கவர்பவன்தான், ஆகவே தராதே, தானம் தராதே என்று மகாபலியிடம் தெளிவாக கூறினார். அந்த பகவானே இம்மாதிரி அந்தணச் சிறுவனாக வந்து என்னிடம் இறப்பாரேயாகில் நான் எனது அனைத்து விருப்பங்களையும் பெற்றவனாவேன். நிச்சயமாக நான் தானம் தரத்தான் போகிறேன் என்று உறுதியாக கூறினான் அந்த மகாபலி. குருவான சுக்ராச்சாரியார் சாபமிட்ட போதிலும் தன் மனைவியான விந்தியாவளியால் திருவடி அலம்பிக்கொள்ள ஸ்ரீபாத தீர்த்தம் அளிக்கப்பட்ட பகவானுக்கு அனைத்தையுமே நீர்வார்த்து தானமாக தந்தானாம் அந்த மகாபலி. இது மிக மிக வியப்பல்லவா? பூர்ணகாம என்பது இங்கு இடைக்கழி விளக்கு என்கிற ரீதியில் பலிக்கும் பகவானுக்கும் பூர்ணகாமா என்ற சொல் மகாபலிக்கும் பகவானுக்கும் ஒக்கும். அசுரகுலபதியான மகாபலி பகவானிடம் சிறிதும் ஐயமின்றி தனது உடைமைகள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்தபோது தேவர்களும் முனிவர்களும் மலர்மாறி பெய்தனர். உலகினோர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பகவானுடைய தெய்வீக வாமன உருவம் பிரம்மாண்டத்தின் எல்லை வரையில் மேன்மேலும் வளர்ந்து சென்றதாம். பதுமத்தில் தோன்றிய பிரம்மதேவர் தனது இருப்பிடமான சத்தியலோகத்தை அடைந்த தங்களது திருவடியை கமண்டலத்தில் இருந்த நீரால் அபிஷேகம் செய்தார். அந்த நீர் ஆகாச கங்கை என பெயர் பெற்று அனைத்து உலகங்களையும் புனிதமாக்கியது. விண்ணவர்கள் மகிழ்ச்சியோடு பலபடியாக நடனமாடினார்கள். இப்பெருவிழாவில் பக்திமானான ஜாம்பவான் பேரி என்கின்ற வாத்தியத்தை முழக்கிக் கொண்டு உலகத்தை சுற்றி வந்தார். ஜாம்பவான் ஒருவர்தான் ஸ்ரீ வாமன அவதாரம், ஸ்ரீ ராம அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் 3ஐயும் கண்டவர் என தெரிகிறது. தேவதேவா,
அப்பொழுது அசுரர்கள் பகவானது அரசனான மகாபலியின் ஆணை பெறாமலேயே போர் செய்யத் தொடங்கி அங்கு வந்திருந்த பகவானது பணியாட்களை எதிர்த்து தோல்வியுற்றன. இதை கண்ட பலி, எந்த பகவானுடைய அருளால் நாம் முன்பு வெற்றி பெற்றோமோ அதே கால ரூபியான பகவான் இப்பொழுது நம்முன்னே நிற்கிறார். நாம் போரிடுவதால் என்ன பயன் என்றான். இதை செவியுற்ற அந்த அசுரர்கள் பாதாளம் திரும்பிச் சென்றனர். அப்பொழுது புல்லரசனான கருட பகவான் வருணபாசத்தினால் பலியை கட்டினான். பகவான் மகாபலியை பார்த்து, எனக்கு 3வது அடி வைக்க இடம் கொடு, இல்லை காட்டு. நீயா உலகநாதன், நீ உலக நாயகன் அல்லவா என்று உரத்த குரலில் கேட்டார். இதை கேட்ட மகாபலி சிறிதும் நடுக்கமின்றி, பரமனே, என் தலைமேல் உமது திருவடியை வைத்தருள்க என்று கூறிய போது மகாபலியை கொண்டாடிக்கொண்டே அங்கு வந்த பிரகலாதன் பகவானை துதித்தான். அனைத்துலகங்களும் எம்பெருமான் திருவடிக்கு போதாதென்றாலும் பக்தனின் தலை சிறிதானாலும் அது போதும் என்பதே இங்கு கருத்து. இதுவே பக்தியின் பெருமை. பக்தி கிம் ந கரோதி, சிவானந்த லகரியும் இதைத்தான் சொல்கிறது. அசுரனே, உனது செருக்கின் அளவை அழிக்கவே இவை அனைத்தையும் நம்மால் செய்யப்பட்டது. உனது நற்செயல்களால் மகாபலியான நீ சித்தனாகிவிட்டாய். சொர்க்கத்திற்கும் மேலான சுதலம் என்ற புண்ணிய உலகம் உனக்கு கிடைக்கட்டும். பிறகு இந்திர பதவியும் கிடைக்கும். அதன்பின் என்னிடம் சாயுஜ்ய முக்தியையும் அடைவாய் என்று அந்த மகாபலிக்கு அனுக்கிரகம் செய்தார் நம் பகவான். அதன்பின் முன்பு தொடரப்பட்டு பாதியில் நின்றிருந்த வேள்வியையும் அந்தணர்களை கொண்டு பூர்த்தி செய்வித்தார் நம் பகவான் குருவாயூரப்பர். இவ்வளவு சிறப்பு மிக்க 3 அடி மண் கேட்டு மகாபலியின் செருக்கை அடக்கிய குருவாயூரப்பா, என்னுடைய வாத நோயை போக்குவது உனக்கு கடினமான செயலே கிடையாது. என்னையும் நீ நிச்சயம் காத்தருள்வாய் என்ற நம்பிக்கையுடன் இந்த தசகத்தை இனிதே முடிக்கிறார் நம் நாராயண பட்டத்ரி. ராதே கிருஷ்ணா.